இருக்கேடா. டேய் பாபு, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஏதோ ஞாபகத்துல கொண்டு போய் மோதிட்டேன். Oh my god. இவன் பேபி என்ன ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்குது. அம்மா, என்னாச்சுடா இப்படி அலறன? சிஸ்டர், என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லதா இருக்கு. மென்டல் கண்டிஷன் தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஏமா இவனை நல்ல நேரமா பார்த்து பெற்றுக்க கூடாது? வேற என்ன செஞ்சிருப்பா? உங்க வம்ச ரத்தம் தானே அவன் உடம்புல ஓடுது. அப்பா புத்தி அப்படியே இருக்கு. சபல புத்தி. நாக்கு அடக்கி பேசுறீ. புள்ளைக்கு அப்பம் புத்தி வராம பக்கத்து வீட்டுக்காரன் புத்தியா வரும்? நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அம்மா என் பேச்சு கேட்கல. தொப்ப இருக்கிற நீ வேணா, பலத்தியா இருக்கிற எங்க மாமா பையன் சத்யராஜ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா ஓன் தலையில கட்டி வச்சிட்டாங்க. உனக்கு கட்டினது மட்டும் இல்லாம இந்த வீணா போடுறதுக்கு அம்மாவும் ஆயிட்டேன். நான் கூட அப்படித்தான். குஷ்பு மாதிரி இருக்கிற என் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தேனா இந்த சனியை எனக்கு பிறந்திருப்பானா? அவனே கல்யாணம் பண்ணிருக்கல. இந்த பீடை எனக்கு ஒளிஞ்சிருக்கும். சத்யராஜா கூட்டு ஓடி போயிருக்கலாமே. எனக்கும் உன் பீடை ஒளிஞ்சிருக்கும்ல. நானும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டு நீ தாண்டி எனக்கு இடம் கொடுக்க. குஷ்பு மாதிரி இந்த சங்கீதா ராஜகோபால் கூட ஓடுனதால தான் குண்டு குந்தாரி உங்ககிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அவ ஓடி போய் அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டா. நான் தான் மாட்டிக்கிட்டேன். கர்மம் முடிச்சவங்கிட்ட. நீ தாண்டி கர்மம் முடிச்சவ. உங்ககிட்ட வந்து நான் தாண்டி மாட்டிக்கிட்டேன். வாயை மூடுறீங்களா? நாங்க வாயை மூடுறோம்டா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பெட் போட்டு அடிக்கிறீங்க. கேக்குதோ? போடா. அவனை எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க? ஏன் நின்னுட்டு இருக்க? போடா. சரி சரு, என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு பார்ட்டி வச்சிருக்கான். நம்ம 2 பேரையும் வர சொல்லிருக்கான். நான் உன்னை கூட்டிட்டு வரதா ப்ராமிஸ் கூட பண்ணிருக்கேன்டா. உன்னை எங்கேயோ பாத்திருக்கான். சூப்பர் செலக்ட்னு சொல்லி என்ன பாராட்டான் தெரியுமா? ஹேய் கம் ஆன் யா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு. என்ன பத்தி அவன் வைஃப் கிட்ட போய் புகழ சொல்லு. அப்ப தெரியும். அவன் ஏதோ சாதாரணமா சொன்னதுக்கு நீயே இவ்வளவு கோபப்படுற? ஓகே சரு, எங்க அப்பா உன்னை பாக்கணும்னு சொல்றாரு. ஒரு தடவை வீட்டுக்கு வரியா? இப்பவே போலாம். அப்படியே அங்கிருந்து பார்ட்டிக்கு போயிடலாம். இந்த ட்ரெஸ்லயே வர சொல்றியா? இந்த ட்ரெஸ்லயா? நோ நோ நோ, நல்ல மாடர்னா கிளாஸா இருக்கணும். எங்க அப்பா கிட்ட பேசும்போது ரொம்ப மரியாதையா அமைதியா பேசணும். Do you understand? அடுத்தவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்ல. நீ கிளம்பு, நான் அப்புறம் வரேன். It's okay. Bye. வணக்கம் அங்கிள். உட்கார். நீ என் பையன் ஃப்ரெண்டு சரஸ்வதி தானே? ஆமா அங்கிள். என் பையன் இப்பெல்லாம் வாயை திறந்தாலே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். என்ன செஞ்சிட்டு இருக்க? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். எங்க பக்கத்துல ஒரு ஃபிளாட்ல தங்கியிருக்கேன். ஓ, அப்ப உங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க? இல்ல அங்கிள், சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. ஓ, ஐம் சாரி. அதனால நீ மட்டும் தனியா இருக்க அப்படிதானே? ஆமா அங்கிள், சின்ன வயசுல இருந்தே இப்படி தனியா இருக்கிறது எனக்கு பழகி போச்சு. குட். அதை அப்படியே தொடர வேண்டியதானம்மா. தனியா இருந்தவ தனியாவே இருந்துட்டு போக வேண்டியதானே? அனாவசியமா ஏன் புள்ளைய எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் சொன்னதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நீ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல. என் பையன் வயசு பையன். நீ தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறவ. அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா ஆசை வர்றது சகிருந்தாங்கன்னு. நீ மட்டும் இல்ல, இந்த சிட்டில இருக்கிற உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்கும். இது மாமூலான விஷயம்தான். என் பையனுக்கு முன்னால எத்தனை பேரு? ஆமா, எத்தனை வருஷம் பண்ணிருக்க? வாட்? அப்பா அம்மா இல்லாத பொண்ணுதானே இவ. எப்படி வேணா இருப்பான்னு என்ன பத்தி தப்பு தப்பா நினைக்கிற. உங்க கேரக்டர் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. பெத்தவங்க இருந்தும் கூட உங்க செல்ல பொண்ணு மினிஸ்டர் பையன் கூட சேர்ந்து சுத்தி 2 வாட்டி அபார்ஷன் பண்ணிட்டு 3ஆவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த மாதிரி நான் எதுவும் செய்யலையே. பணம் இருக்குங்கிற திமிர்ல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. சரு, எங்க அப்பா இப்படிதான் பேசியா? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்ல உனக்கு? சாரி ரோஹித். ஓ ஷிட். சரு, அண்ணே கொஞ்ச நேரம் உன் பைக் தெரியும். வேலை இருக்கடா, முடியாது. உன் கான்செப்டே புரிய மாட்டேன்னு. எல்லாரும் பைக் கேட்டா கொடுப்பேன், ஆனா நான் கேட்டா கொடுக்க மாட்டேன். நான் ஒரு பொண்ணுக்கு நூல் விட்டுட்டு இருக்கேன். சைக்கிள்ல போனா ஒர்க் அவுட் ஆகுமோ என்னமோ, அதான் உன் பைக்கை கேட்டேன். டேய், இது ஒரு முகம். இந்த முகத்தை ஒரு பொண்ணு லவ் பண்றாளாம். நீ நூல் விடுறதுக்கு ஏன் பைக் வேணுமா? உலகம் ரொம்ப கெட்டு போச்சுடா. ஸ்கூல் பேக்க தூக்க முடியாதவெல்லாம் 6 பேக்கோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால நான் கஷ்டப்பட்டு 8 பேக் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? தமனா அனுஷ்கா மாதிரி பிகரங்களை கரெக்ட் பண்றதுக்காக தான். வெயிட்டிங்டா.
28 years still I am waiting. எனக்கே எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் பென்ஷன்ல புல்லே முளைக்கல. உனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்ற. அமீர் கான் சல்மான் கான் பாடிக்குலாம் ஒர்க் அவுட் ஆகுதுண்ணே. இதோ என்ன மாதிரி தனுஷுங்களுக்கு தான் சிகரெட் செட் ஆகும். ரொம்ப பேசாத. கிளம்புடா. ஏய் படிக்கும் போதும் தூக்கம், திங்கும் போதும் தூக்கம். இப்படியே தூங்கிட்டு இருந்தா எங்க உருப்பட போற? தர்த்தம். டேய் நில்றா. ஏன்டா ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வந்த? ஏன்டி நீ எனக்கு டிபன் கொடுக்கல? சாப்பிட்டுட்டு தான் போனா. அப்புறம் ஏன்டா நீ திரும்பி வந்த? ஒண்ணு டேடி, என் ஜட்டி நடிச்சு உன் ஜட்டியை போட்டேன். அதான் மாத்திட்டு போலான்னு நான் வந்தேன். போட்டுக்கிறது உன்னோட ஜட்டியா? அவனுக்கு பார்த்து ஜட்டி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? வாங்கி கொடுக்காமலா? வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் கிழிச்சு எதிர் பிளாட்ல போடுறான் இந்த ராஸ்கல். எத்தனை வாங்கி கொடுக்கறது இருக்கு? அதனாலதான் எதிர் வீட்டுக்காரி உங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். அவளுக்கு வேற வேலையே இல்ல. எவன் ஜட்டி போட்டு போறான், எவன் ஜட்டி போடாம போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதா அவன் வேலை. ஏண்டா உனக்கு வேற ஜட்டியே இல்லையா? போடா போய் வேற ஜட்டி எடுத்து போட்டு போ. போ. டேய் திருட்டு பருவ பார்க்காம ஒழுங்கா சாப்பிடு, இல்ல போட்டுருவேன். நீ போடுறீ. போட்டுட்டு தானே இருக்கேன். என்ன பப்ளு, இன்னைக்கு டாடி ஆபீஸ் போலையா? இல்ல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பப்ளு, இப்பதான் நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. நீ அந்த பக்கத்து பிளாட்டே பாத்துட்டு இருக்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் புருஷ பழைய துணி எடுக்க வெளியே போகும்போது நீயும் வாட்ச்மேன் லிங்கமும் ஜல்சா பண்றத. ஐயோ சாமி, உன் வழிக்கே வரமாட்டேன். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி, பெட்ரோல் வச்சிருக்கியா? இல்லப்பா, மண்ணெண்ணெய் தான் இருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து ஊத்து. லிங்கம், அந்த மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா. டேய் உன் பிரச்சனை என்ன ஏன்டா கோத்து விடுற? இது எங்க ஊத்துறோம்? தலையில ஊத்துறமா? ஓவரா சீக்கிரமா சொல்றா. பேசாம இதுல ஊத்து. சரி ஊத்தி தொலைறேன். பம்ப் அடிக்கும் போது மட்டும் நல்லா அடிக்கிற, பைக் அடிக்கிற கஷ்டப்படுறியா? சீக்கிரயா என்ன ரொம்ப மாட்டி விட்டா? நவரு. அப்பா ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. போய் தொலைடா. உனக்கு தள்ளி விடுயா. போட்டோம். ஆபீஸ்லயே ஒர்க் பண்ணனும், வீட்ல வந்து நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். உன்னோட ஹோம் ஒர்க்கையும் சேர்த்து. எல்லாரும் சேர்ந்து என்ன பாடா படுத்துறீங்கடா. என்ன நம்ம ஸ்கூட்டர் பெருசா வளர்ந்துருச்சு? ஐயோ அடியா என்னடி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாயேண்டி. இது வந்துட்டு இருக்கல. புடிங்க, உங்க செல்போன் வேணுமா? எல்லாம் இருக்கட்டும்டி. இங்க வச்சிருந்த ஸ்கூட்டரை எவனோ திருட்டு பையன் தூக்கிட்டு போயிட்டான்டி. ஐயோ 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 ஐயோ, அது நம்ம கல்யாணத்தை போய் எங்க வீட்ல கொடுத்த சீதனமாச்சே. இன்னும் நீ அதை மறந்து தொலைக்கலையா? எப்படி மறக்கிறது? இந்த வீணா போன ஸ்கூட்டருக்காக தானே நம்ம சாந்தி முகூர்த்தத்தை ஒரு மாசம் தள்ளி வச்சீங்க. நீ ஒரு வேலை பண்ணு, இந்த பிளாட்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மைக்க வச்சு சொல்லு. கொஞ்சம் வாயை மூடுறியா? சாந்தி முகூர்த்தம் ஒரு மாசம் கழிச்சு நடந்ததா? எப்படி நடந்ததுமா? அப்படி கேட்காத. ஒரு சேர் எடுத்து போடு. சகிலா சினிமா பார்த்த மாதிரி எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவா. அன்னைக்கு நடந்தது என் மனசுல அப்படியே இருக்கு. அந்த சாந்தி முகூர்த்தம் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு, கையில பால் சொம்ப புடிச்சுக்கிட்டு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே எதிர்பார்த்து அன்னைக்கு ராத்திரி பூரா. அடியே நிறுத்திட்டு உன் பிளாஷ்பேக்க. நான் ஆபீஸ்க்கு போகணும். முதல்ல ஸ்கூட்டர் எங்க போயிருக்கணும் தேடுறதுக்கு வழியை பாரு. ஸ்கூட்டர் தானே? அதான் உங்க பையன் எடுத்துட்டு போயிருக்கானே. அவன் எடுத்துட்டு போயிட்டானா? ஏன்டா டேய் ராஸ்கல், அவன் ஸ்கூட்டரை எடுத்துட்டு போற வரைக்கும் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்து என்கிட்ட நீ சொல்றியா? பொண்ணு அந்த பையன் வரட்டும், தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டு. ஏய் வண்டி நிறுத்து. இறங்க. வா வரவா. உன் பேர் என்ன? என் பேரு பாலசுப்ரமணியம். எல்லாரும் செல்லம்மா பப்ளுன்னு கூப்பிடுவாங்க. டேய் என்னடா அது? 1970 வந்த ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வந்து விட்ட ஊரெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்க. 1917 உங்களுக்கு எப்படி தெரியும்? என் கல்யாணத்தப்போ இந்த மாதிரி ஸ்கூட்டர் தானே மாமனார் விட்டு மாமலா கொடுத்தாங்க. அப்ப நீங்களே எங்க அப்பா அம்மா போல இருக்கீங்க. நீ சிரிச்சது போதும், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. ஆர்சி புக், டிரைவிங் லைசென்ஸ் எங்க? இல்ல சார். என்னது இல்லையா? ஏண்டா லைசென்ஸ் கூட இல்லாம வண்டி எடுத்துக்கிட்டு பெரிய தோற மாதிரி ரோட்ல வந்துருவியா? டேய் அது சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரெஸ் பார்த்தா தெரியல. உங்களுக்கு எல்லாம் யார் சார் போலீஸ் வேலை கொடுத்தது? டேய் அந்த வெட்டி நாயத்தெல்லாம் விட்டுட்டு நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. எதுவும் இல்ல சார். முன்னாடி சைக்கிள் வச்சிருந்தேன், அது உடைஞ்சு போச்சு. அப்போட ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஏதாவது பொண்ணு கிடைக்குமா நூலு உள்ளான்னு அப்படியே சுத்திட்டு இருக்கேன். பொண்ணா? கேர்ள் ஃப்ரெண்டா? இன்னும் வாழை வளைக்க ஆரம்பிக்கிறேன். கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குதா? கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு இந்த வயசுல கேர்ள் ஃப்ரெண்டா? கொன்னோடவன் உன்ன. டேய் என்னடா இது? ரோஜாப்பூ சார். ரோஜாப்பூ, உன் பேச்சு இதெல்லாம் பார்த்தா நீ சரியான டிங்கிரி பூச்சிதான்டா. என்ன ஏமாத்த முடியாது. மாமலை வெட்டிட்டு நீ கிளம்பு. சில்லறை எல்லாம் எடுத்துக்கோங்க சார். இப்பதான் இருந்த காசுக்கெல்லாம் மண்ணெண்ணெய் போட்டு வந்தேன். என்னது மண்ணெண்ணையா? என்னடா இது? பழைய பொருள்லாம் மியூசியத்துல வச்சிருக்கிற மாதிரி நீ பாக்கெட்ல வச்சிட்டு இருக்க. சார் இது பரம்பரை சொத்து சார். எங்க தாத்தா எங்க அப்பா கொடுத்தாரு, எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு. இப்போது நீங்க வச்சுக்கோங்க சார். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பை. மறுபடியும் என் கையில மாட்டாமல போயிடுவேன். பஞ்சர் ஆச்சு மேடம். வந்துடுச்சு. ஒர்க் அவுட் ஆக போகுது. என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? 1 ஹவருக்கு மேல ஆகும் மேடம். என்னடா அது? மொத்தமா ஓப்பலாம் தானே? டேய்
நீ சரியான கேடிடா. இந்த மாதிரி யாரா கூடமா ஏதாவது பண்ணி வைப்பேன்னு அப்பவே டவுட் வந்துச்சு உன்னை. சார் நான் உங்ககிட்ட உண்மையா சொல்லிடுறேன் சார். நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை எப்படியா உசார் பண்ணி வண்டியில உட்கார வச்சுன்னு இப்படி ஒரு ஐடியா பண்ணேன் சார். எப்படி சார் ஐடியா? சூப்பரா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏய் தோலை உடைச்சு விட ஒரு ராஸ்கல். எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு தைரியமா நல்லா இருக்கான்னு என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க. இந்த ஸ்கூட்டர் உங்க 2 பேர்ல யாரோடது? என்னடுதா? எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல டிராப் பண்ண முடியுமா? நல்ல சான்ஸ் சார். மிஸ் பண்ண அப்புறமே கிடைக்காது சார். நான் ஆபீஸ்ல விட்டு அப்புறமே மீட் பண்றேன் சார். நீங்க வாங்க மேடம் போலாம். அது பீஸ் பண்ண பல்ப் அதை கண்டுக்காதீங்க.